ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைப்போசைக்ளாடிக் கர்வ். சரிங்களா? ஸோ இந்த கர்வ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, a circle of 50 mm diameter rolls on circumference of another circle of diameter 175 mm and inside it. ஓகேங்களா? நேம் தி கர்வ். ஸோ அதாவது நம்மளுடைய கர்வ் என்ன நேம் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ட்ரா தி டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டு தி கர்வ் அட் எ பாயிண்ட் 50 mm ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி டைரக்டிங் சர்க்கிள். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிவன் ஃபஸ்ட்டு எழுதணும். சரிங்களா? ஸோ கிவன் எழுதும்போது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்முடைய கர்வ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எ கர்வ் ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் 50 mm diameter rolls அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. On the circumference of another circle of diameter 175 mm and inside it அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ inside it அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ஹைப்போசைக்ளாய்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹைப்போசைக்ளாய்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோலிங் டயாமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 mm அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஸ்மால் டி ஈக்குவல் டு 50 mm அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுவே வந்து அதனுடைய ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. 25 mm அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அது கேபிட்டல் டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அனதர் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? அதாவது இது வந்து ரோலிங் சர்க்கிள் அப்படின்னா இன்னொரு டயாமீட்டர் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டைரக்டிங் சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ அந்த டைரக்டிங் சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 175 mm. ஸோ அதனுடைய ரேடியஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 87.5 mm இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம ஹைப்போசைக்ளாடிக் கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கான கிவன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் ட்ரா பண்ணணும். ஸோ அந்த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எ கர்வ் அட் எ பாயிண்ட் 50 mm ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி டைரக்டிங் சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டைரக்டிங் சர்க்கிளோட சென்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஓ அப்படிங்கிறதான் எடுப்போம். சரிங்களா? ஸோ அந்த ஓலிருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா 50 mm டிஸ்டன்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கிவன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் நம்மளுடைய ஓ அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஓ அப்படின்னு எடுத்துக்கலாங்க. நேம் அசைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் வந்து டைரக்டிங் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 87.5 mm. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம ட்ரா பண்ணோம்னா போதும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஹைப்போசைக்கிளாக ட்ரா பண்ணுறோம். அதாவது டைரக்டிங் சர்க்கிளுக்கு இன்சைடில் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ டைரக்டிங் சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா 87.5 mm. ஸோ அதுக்கு உள்ளே வந்து நம்ம ரோலிங் சர்க்கிள் ரோல் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த 87.5 mm மட்டும் நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ரோலிங் சர்க்கிளில் வந்து நம்மளுடைய ஸ்கேல் வச்சுக்கலாம். வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 87.5 mm வரைக்கும் நம்ம லைனை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். 86, 87, 87.5 mm. ஓகேங்களா? ஸோ சேம் ஆஸ் இதை வந்து நீங்கள் அப்படியே காம்பஸில் மெஷர் பண்ணுறதுனாலும் சரி, இப்படியே பண்ணிக்கலாம். ஸோ 87.5 mmக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டைரக்டிங் சர்க்கிளோட ஆர்க்கை வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்க்கை ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட் வந்து நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கலாம், கேபிட்டல் பி. சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய பேஸ் லைன். இந்த பேஸ் லைனில் இந்த சைடில் ஒரு பாயிண்ட் வரும். ஸோ அதையும் நம்ம பின்னு தான் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஸ் லைன் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ரோலிங் சர்க்கிளை வந்து ட்ரா பண்ணணும். ஸோ ரோலிங் சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு நம்மளுடைய டைமென்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா 25 mm. சரிங்களா? ஸோ இந்த 25 mm தான் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அந்த 25 mm ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த காம்பஸில் வந்து 25 mm வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 25 mm மெஷர் பண்ணிவிட்டு
நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பி அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பிங்கிற பாயிண்டில் வந்து டைமென்ஷன் மாறிடுச்சு. பிங்கிற பாயிண்டில் உங்களுடைய காம்பஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஆர்க் அடிங்க ஓபி அப்படிங்கிற லைனில். சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய ரோலிங் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட். ஸோ இந்த சென்டர் பாயிண்டில் உங்களுடைய காம்பஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து ஒரு சர்க்கிள் அப்படியே ட்ரா பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரோலிங் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிட்டோம். சரிங்களா. ஸோ இந்த ஓலிருந்து பி வரைக்கான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 87.5 mm. ஸோ அதை வந்து நீங்கள் டைமென்ஷன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸ்டென்ஷன் லைன் போட்டு ட்ரா பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரா பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இல்லை நான் டயக்ராம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ட்ரா பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து டைமென்ஷன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா. ஸோ இதிலிருந்து இது வரைக்கான டைமென்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 87.5 mm இருக்கும். ஓகேங்களா. ஸோ கேபிட்டல் ஆர் 87.5 mm அப்படிங்கிறது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ரோலிங் சர்க்கிளை வந்து நம்ம 8 பார்ட்ஸாக பிரிக்கணும். ஸோ அந்த 8 பார்ட்ஸாக பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரோலிங் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை ப்ரொடெக்டர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 45 mm 45 mm வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி இங்கே வருதுங்க, 90 டிகிரி இங்கே, இந்த ஜீரோலேருந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி இங்கே வருது. ஸோ 45 90 இந்த 45 மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் ஆஸ் இட் இஸ் டிவைட் பண்ணதை வந்து நான் லைனை ட்ரா பண்ணி என்னோடய சர்க்கிளை வந்து 8 பார்ட்ஸாக நான் ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறேங்க. ஸோ அந்த ஸ்ப்ளிட் அப் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டைமென்ஷனில் ப்ராப்ளம் வரும். டயக்ராம் ட்ரா பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டீவியேஷன்ஸ் வரும். சரிங்களா. ஸோ அந்த டீவியேஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது நம்ம அந்த இதுலேருந்து ஒரு ஆர்க் எடுக்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குங்களா. ஸோ இந்த 1 அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. 2 இது 3 இது 4 இது 5 இது 6 அண்ட் இது 7. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோலிங் சர்க்கிளை வந்து 8 பார்ட்ஸாக பிரித்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம டைரக்டிங் சர்க்கிளும் வந்து 8 பார்ட்ஸாக பிரிக்கணும். சரிங்களா. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஸ்மால் d டிவைட் பை கேபிட்டல் D இன்டூ 360 டிகிரி அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. சரிங்களா. ஸோ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 50 டிவைட் பை 175 இன்டூ 360 அப்படின்னு கால்சி யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102.8 டிகிரி அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். இது வந்து டீட்டானுடைய வேல்யூ. சரிங்களா. ஸோ இந்த டீட்டானுடைய வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 8 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். சரிங்களா. ஸோ 8 பார்ட்ஸை நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 102.8 டிகிரி டிவைட் பை 8 அப்படின்னு சால்வ் பண்ணிங்கன்னா 12.85 டிகிரி அப்படிங்கிறது வரும். இது வந்து ஒரு பார்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிகிரி. சரிங்களா. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பார்ட்டுக்கும் நடுவில் வந்து 12.85 டிகிரி வேணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 12.85 வந்து நம்ம வந்து மறுபடியும் ஆட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த பார்ட்ஸுக்கான வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து 12.85ங்களா. ஸோ செகண்ட் பார்ட் வந்து 12.85ஓட நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 25.7 அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 38.55 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 51.4 அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 64.25 அப்படிங்கிறது கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு 77.1 அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 89.95 அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 102.8 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டுக்கு, இது செகண்ட் பார்ட்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த் அண்ட் எயித்து. ஸோ இந்த ஆங்கிளில் வந்து நம்மளுடைய ப்ரொடெக்டரை வச்சு மார்க் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டைரக்டிங் செட்டில் வந்து 8 பார்ட்ஸை ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அதுக்கான மார்க்கிங்ஸ் எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரொடெக்டரை கொண்டு வந்து டைரக்டிங் செட்டிலோட சென்டர் பாயிண்ட், அதாவது ஓங்கிற பாயிண்ட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரொடெக்டரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 12.85 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். 12.85 இது வந்து 25.7. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38.55. நெக்ஸ்ட்டு 51.4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 64.25. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 77.1 அப்படின்னு வேல்யூ வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 89.95. ஸோ அந்த 95 ப்ராப்ளம் இல்லைங்க, நீங்கள் வந்து 90க்கு பக்கமாக எடுத்துக்கங்க, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 102 டிகிரி. சரிங்களா? ஸோ 102.8. நான் மொத்தமாக என்ன பண்ணிட்டேன்னா எல்லா வேல்யூஸும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஈவனாக வந்து நான் ஸ்ப்ளிட் அப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக தெளிவாக ட்ரா பண்ணுங்கள், மிஸ்டேக்ஸ் வராத மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, டன். ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டைரக்டிங் சர்க்கிளில் வந்து நம்ம 8 பார்ட்ஸை ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டோம். அதுக்கான ஆங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 102.8 டிகிரி அப்படிங்கிறது வந்து நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்தோம். சரிங்களா? ஸ்மால் டி டிவைட் பை கேபிட்டல் டி இன்ட்டு 360 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்தோம். தட் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நம்மளுடைய ஆங்கிள் வந்து 102.8 டிகிரி அப்படிங்கிறது நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ 102.8 டிகிரி அப்படிங்கிறது எடுத்துட்டோங்க. இப்போது பிங்கிற பாயிண்ட் இங்கே வருதுங்களா? ஸோ இது வந்து 1, இது 2, 3, 4, 5, 6, 7 அண்ட் 8. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் நம்ம என்னென்ன எடுக்கணும் அப்படின்னா பி அப்படிங்கிற பாயிண்ட் எடுக்கணும். ஸோ பி டு பி வந்து நம்மளுடைய பேஸ் லைன். ஓகேங்களா? ஸோ நம்ம பேஸ் லைன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்க் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த ஆர்க் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய காம்பஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காம்பஸ் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஓ அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து சென்டராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு 7 அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 7லேருந்து ஆர்க் கட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து 1 வழியாக பாஸ் ஆகணும். சரிங்களா? ஸோ அந்த ஆர்க் இப்படி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து எடுங்க. 6 அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா 2ஓட பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு தான் அது வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ரோலிங் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட். ஸோ எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த லைன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது சென்டர் லைன் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணி காமிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த 5th பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 3யும் வந்து என்ன ஆகுனா டச் ஆகி வரும். ஸோ 3, 5, 3 அப்படிமே டச் ஆகி வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி வருங்க. நெக்ஸ்ட்டு வந்து 4th பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 4th பாயிண்ட்லேருந்து நீங்கள் லைனை ட்ரா பண்ணுறீங்க, ஆர்க் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது நேராக இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய ஸ்ப்ளிட் அப்புங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்ட்ரல் லைன் வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த சென்ட்ரல் லைன் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க. ஸோ நார்மலாக மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான் வந்து நான் இதை மென்ஷன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய காம்பஸ் எடுத்துக்கிட்டு
ரோலிங் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோலிங் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து நான் மெஷர் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பியோட வேல்யூ, அல்லது வந்து நீங்கள் காம்பஸ் வச்சு இதனுடைய ரேடியஸ் வந்து 25 mm. ஸோ அந்த 25 mm வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டைரெக்டாக வந்து ரேடியஸ் வந்து நான் டயக்ராம்லேருந்தே மார்க் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் லைன் இருக்குல்லங்க, இந்த சென்ட்ரல் லைனில் வந்து C1 C2 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணி காட்டணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து C1, இது வந்து C2, இது C3, C4, இது C5, C6, C7 அண்ட் இது வந்து C8. சரிங்களா? ஸோ எதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆர்க்கும் எடுக்கணும். அதாவது நம்மளுடைய ரோலிங் சர்க்கிளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு மெஷரிங் பண்ணி அதில் ஒரு ஆர்க் எடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து C1 C2 C3 அப்படிங்கிறத வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக இருக்கான்னு மெஷர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு C1 அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து உங்களுடைய காம்பஸை சென்டராக வச்சுட்டு 1ஓட லைனில் ஆர்க் கட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் வர மாதிரி தான் இருக்கும், அது வந்து ப்ராப்ளம் இல்லை. அடுத்து C2 அப்படிங்கிற பாயிண்ட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2ஓட லைனில் ஆர்க் கட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் 2ஓட லைன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்க் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து C3யில் வச்சுக்கோங்க. 3ஓட லைன் இங்கே இருக்குது, ஸோ இங்கே ஆர்க் கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு C4ல் வச்சுக்கோங்க. C4ல் வச்சுட்டு 4ஓட லைனில் ஆர்க் கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல கட் ஆகணும். சரிங்களா? 4ஓட லைன் இது தான், அதுவும் இந்த 4ஓட லைன் வருது பார்த்தீங்களா? ஸோ ரெண்டுக்கும் சென்டரில் கட் ஆகும். அப்படி கட் ஆகலை அப்படின்னாலும் நம்ம டயக்ராம் வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? ஸோ ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. C5ல் எடுத்து வச்சுக்கோங்க. 5ஓட லைன் இதுதான். ஸோ இந்த 5ஓட லைனில் ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு C6ல் வச்சுக்கோங்க. 6ஓட லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன். ஸோ இதில் வருது பாருங்கள், இந்த லைன் இங்கே ஆர்க் கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு C7ல் சென்டராக வச்சுட்டு 7ஓட லைனில் இந்த லைனில் வந்து ஆர்க் கட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா C8 வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம், என்னோடய டைமென்ஷன் மாறிடுச்சு. ஸோ C7ல் வச்சுக்கோங்க சென்டராக. வச்சுட்டு 7ஓட லைனில் ஆர்க் கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா C8ல் வச்சுட்டு 8ஓட லைன், அதாவது அந்த Pயோட லைன் தான் வந்து 8ஓட லைனுங்க. சரிங்களா? ஸோ C8ல் வச்சுட்டு ஆர்க் கட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் அந்த P அப்படிங்கிற பாயிண்ட் மேலே உங்களுக்கு கட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 2 3 இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நம்ம இன்டர்கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹைப்போசைக்ளாடிக் கர்வ் கிடச்சிரும். ஓகேங்களா? நான் அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணுறேங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச்லேயே வந்து ட்ரா பண்ணலாம். சரிங்களா? ஸோ டயக்ராம் வந்து நம்மளுக்கு நீட்டாக வந்தது அப்படின்னாவே போதுமான விஷயம். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்படி ட்ரா பண்ணீங்க அப்படின்னாலும் அது வந்து அக்செப்டபுள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ ஃப்ரெஞ்ச் கர்வ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் சரி, அந்த கர்வ் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வர வரைக்கும் கொஞ்சம் வந்து லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? முதல்ல வந்து டார்க்காக ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து லைட்டாக ட்ரா பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இந்த இடம் பாருங்கள், இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு உள்ளே வந்து கட்டாகி வெளியில் வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏதோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது எதனோட லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6ஓட லைன். ஸோ 6ஓட லைனில் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக வச்சுருக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய காம்பஸோட டிஸ்டன்ஸ் வந்து மாறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ப்ராப்பராக ஏதோ
இப்போது கடைசியில் பார்த்தங்காட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இல்லை அப்படின்னா வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ அதனால் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம ரீட்ரா பண்ணிக்கலாம். ஸோ C7 அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய C6 அப்படிங்கிற பாயிண்டில் வச்சுட்டு ஆர்க் அடிக்கும்போது நம்மளுடைய லைனில் இங்கே வந்து டச் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் இட் இஸ் நம்மளுடைய கர்வ் வந்து நீட்டாக வந்துருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து நல்லா டார்க்காக ட்ரா பண்ணி காமிக்கணும். சரிங்களா? அதாவது ஹைப்போசைக்கிளோட கர்வை மட்டும் இருக்கிற லைன்ஸை விட டார்க்காக வந்து நம்ம காமிக்கணும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வந்து நல்லா டார்க் ஷேடு கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் ஹெச்பி பென்சில்ஸ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. somewhat நீட்டாக வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹைப்போசைக்ளடிக் கர்வ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் ட்ரா பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the curve at a point 50 mm from the center of the directing circle கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சென்டர் ஆஃப் தி டைரக்டிங் சர்க்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்டர் ஆஃப் தி டைரக்டிங் சர்க்கிள் இந்த O அப்படிங்கிற பாயிண்ட் தான். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய காம்பஸ் எடுத்துக்க போகிறேன். காம்பஸ் எடுத்துகிட்டு 50 mm வந்து நான் வந்து மெஷர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த 50 mm மெஷர் பண்ணிட்டேங்க. O அப்படிங்கிற பாயிண்டில் வச்சுக்கிறேன். இந்த ஆர்க் மேலே நான் கட் பண்ண போகிறேன். ஆர்க் மேலே எங்கே கட் ஆச்சுங்க? இந்த பாயிண்ட்டை கட் ஆச்சுங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் என்னென்ன எடுக்கிறேன் அப்படின்னா Q அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ Q அப்படின்னு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ரோலிங் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா Qங்கிற பாயிண்டில் நம்மளுடைய காம்பஸை வச்சுட்டு ரோலிங் சர்க்கிளோட சென்டர்லேருந்து ஒரு லைன் வருது பார்த்திங்களா? சென்டர் லைன், அந்த லைனில் வந்து நம்ம ஆர்க் அடிக்கணும். ஓகேங்களா? இந்த ஆர்க் இங்கே மீட் ஆகுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைன்லேருந்து நான் வந்து பேஸ் லைனுக்கு நான் ட்ரா பண்ணணும். ஸோ அது எப்படி நான் ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா O அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா? இந்த பாயிண்ட்டில் இருந்து இந்த நம்மளுக்கு சென்ட்ரல் லைனில் மீட் ஆச்சு பார்த்திங்களா? இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம நேம் அசைன் பண்ணிக்கலாங்க. M அப்படின்னு அசைன் பண்ணிக்கலாம். அசைன்மெண்ட் என்ன பண்ணோன்னா ஓலேருந்து M வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணிட்டோம். அதை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க பேஸ் லைன் வரைக்கும். ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் என்னென்ன அசைன் பண்ண போகிறீங்கன்னா N அப்படின்னு அசைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த Nலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா Q வரைக்கும் ஒரு லைனை ட்ரா பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ N to Q இந்த லைனை வந்து டார்க்காக ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய நார்மல். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரொடெக்டர் எடுத்துக்கிட்டு Qங்கிற பாயிண்ட்லேருந்து 90 டிகிரி மார்க் பண்ணணும். ஸோ Qங்கிற பாயிண்டில் வச்சுக்கோங்க. நார்மலுக்கு 90 டிகிரி மார்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த பக்கம் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 90 டிகிரி உங்களுக்கு புரியுதுங்களா? 0 to 90 டிகிரி. ஸோ இந்த ஸ்கேலை வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் மார்க் பண்ண பார்த்தீங்களா அந்த பாயிண்ட்லேருந்து Qக்கு ஒரு லைனை ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்டடியாக வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லைனை வந்து நான் அப்படி ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இது என்னது என்னோட டேஞ்சன்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் வந்து ஏதாவது டைமென்ஷன் ஏதாவது வந்து மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
டைரக்டிங் சர்க்கிளோட டைமென்ஷன் வந்து மார்க் பண்ணி காமிச்சிட்டோம், அதனுடைய ஆங்கிளும் மார்க் பண்ணி காமிச்சிட்டோம். பட் ரோலிங் சர்க்கிளுக்கான டைமென்ஷன் வந்து நம்ம மார்க் பண்ணி காட்டல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரோலிங் சர்க்கிளோட சென்டர்லேருந்து நான் ஒரு லைனை ட்ரா பண்ணி அதனுடைய ரேடியஸ் R25 அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணிக்கிறேன். தட் மீன்ஸ் என்னென்னா, இந்த ரோலிங் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 25 mm அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்துருக்காங்க, அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா இங்கே ஏரோ மார்க் வந்து நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய டயக்ராம். ஓகேங்களா? தேங்க்யூ.